ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால அவங்க குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும்னு வேண்டிக்குங்க. குடும்பத்தினர் அன்னதானம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சத்தம் போடாத இல்லை இதான் அப்படியே நிற்கிற ஒன்றும் வேணாம் சாப்பிட்டேன் வீட்டுக்கா அடி ஒன்றா மூணா ஐயோ வரேன். தாத்தா உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? ஏன் பேர் எனக்கு தெரியாதா? தெரியாது தாத்தா, உங்க பேர் என்னன்னு தெரியாது. அங்கே உக்காந்துங்கிறாரு அவர். அவரே அங்க உக்காந்துக்கிறாரு. ஏன் தாத்தா உங்க பேர் என்ன? உங்க பேரு அண்ணாமலை. அண்ணாமலை தாத்தாவா நீங்க? தெரியாது தெரியாது தாத்தா. அவரே தான். யாரு? உயரமாக எங்க இருக்கு? உங்க கண்ணுக்கு தெரியுறாரா? இதோ உயரமாக தான். எங்க தாத்தாக்குறாரு? மரம் மட்டும் உனக்கு தெரியல. உங்க கண்ணுக்கு தெரியுறாரா? என்கிட்டயே ஐயோ என்னென்னமோ பண்ணி வச்சுக்கிறாரு அவரு. ஒன்றை வச்சு என்ன பண்ணி வச்சுக்கிறாரு? நீ தான் நடத்தி வச்சுக்கிற. என்ன தாத்தா சொல்ற? 500 மைலுக்கு மேலே ஓடுது என்னுடைய சமாச்சாரம். என்ன ஓடுது 500 மைலுக்கு மேல? நான் பேசினது பாடுறா. ஓஹோ, எவ்வளோ நீங்கள் 2 பேரும் பண்ணிங்க. நாங்க 2 பேரும் பண்ணிட்டு இருக்கிறோமா? நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அது வந்தாலும் இந்த மாதிரி போட்டோ வச்சுக்கின்னு முறைச்சி இப்படி பார்ப்பாங்க. முறைச்சி பார்ப்பேன். அண்ணாமலையான்னு கேட்டே போட்டு ஒரு பொண்ணு ஒரு ஐயோ, ஏரியா கேட்டாங்களா? 18 வயசு இருக்கும். ராத்திரி 7 மணிக்கு வரேன். அது ஒரு 5-6 பேரோட வருது. என் பேர் எடுத்து கூப்பிட்டு நிற்கிது அப்படியே. எப்படி இருக்கும் போய் எனக்கு? எப்படி இருக்கும்? அம்மா நீ என்ன ஊரா நான் என்ன ஊரா? அண்ணாமலைன்னு சொன்ன காரணம் என்ன? இது உள்ள எல்லாமே இருக்குது. நீ பேசினதுலேருந்து போனது வந்ததுலேருந்து எல்லாமே இருக்குது. சமாச்சாரமே இதுவும் உள்ள இருக்குது. பேர் என்ன அப்படின்னுச்சு. அப்போ எனக்கு காட்டுமா நான் பார்க்க போகிறேன். ஒரு 5-6 பேர் கூட்டம் அப்படியே அப்படி வரிசையாக நிற்கிறாங்க. அப்படியே பார்த்துச்சு. டிவியில் வந்து நீ போன்ல பரவாயில்லையே. என்ன தாத்தா சொல்ற? நீ வந்து எத்தனை நாள் வந்து புலம்பி இருக்கிற என் பையன் வருவான் இது பண்ணுவான் அப்படின்னு? அவருக்கு தான் தெரியும். சரி, இன்னைக்கு உன்னை எத்தனை பேர் வந்து பிள்ளையா நினைக்கிறாங்க தெரியுமா? அன்னைக்கு வந்தாங்களே யாரோ ஒருத்தங்க தான். ஐயோ முந்தா நாள் கொஞ்சம் வச்சு ஒரு அம்மா என்கிட்ட வந்து உக்காந்துருக்கு. இந்த மாதிரி தான் வண்டி ஒன்று அது பேத்தியோ மோளோ தெரியாது. இந்த மாதிரி நல்ல ஒரு போடாது அப்படியே போட்டோ போட்டுட்டாங்க. இப்போ முந்தா நாளுக்கு பாத்தியா? அவங்க யாருன்னே தெரியாது உங்ககிட்ட வந்து பேசுறாங்கல்ல. சொல்லி அவங்க யாருன்னே தெரியாது உங்ககிட்ட வந்து பேசுறாங்கல்ல. ஆமா, அப்ப அது உனக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம். அவருக்கு பண்ற நீ வேலை நீங்க எல்லாம் ஒன்னா கூடிங்க. நாங்க என்ன பண்றோம் ஒண்ணு போய் அது பெருமை புகழ்ச்சி அவருடைய சமாச்சாரம் என்கிட்ட வர மாதிரி பண்ணிங்க. ஓஹோ ஓஹோ, பரவாயில்ல. எனக்கும் சந்தோஷம்தான். சந்தோஷம்தான். ஆனா நீங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு குறை கிடையாது. போய் வா, கவலைப்படாத தாத்தா. தண்ணி வாங்கிக்குவா. தண்ணி குடுற. நீ தான் முடி வெட்டின்னு வந்தேன். ஃபுல்லாக சவரம் பண்ணி வந்தேன். மழைக்குது மூஞ்சி. இருக்கட்டும் குடு. இந்த செருப்பு 10 அடி. இந்த செருப்பு 10 சைஸு. இது எத்தனை வந்து நாங்கள் ஒரு வாரமா உன்னை தேடி நிற்கிறோம். அப்பா நீயும் ஆள் கிடைக்க மாட்டேன்ற. சரியா இருக்குமா? போட்டு பாரு கைட்டி. சரியா இருக்கும். சரியா இருக்கும். பேக்கில் வச்சுக்கோ. இப்போ வேணாம், இது இருக்குது. நான் வீட்டு போய் போட்டுக்கிறேன். தண்ணி தரல இரு. சாக்லேட் கொடுறா. சாக்லேட் கொடுறேன். எனக்கு எவ்வளோ கஷ்டம் போடுறேன். உனக்குன்னு நான் கஷ்டம் பண்ணல.
நீ அண்ணாமலையை சுத்தி கஷ்டப்படுறல்ல, உனக்காக ஒரு சின்னது இந்தா. என்னது இது? முட்டாயி. முட்டாய் வேணுமா? என்ன சாப்பிடுவியா? சரி போய் வா. சாப்பிடுவியா முட்டைய? தண்ணி செருப்பு பேக்கில் வச்சுக்கோ. காமி, பேக் காமி. கையில் எத்தும் போவாதா சிங்கம்மா? சரி, உனக்கு ஒருத்தங்க 100 ரூபாய் கொடுக்க சொன்னாங்க. நானும் ரொம்ப நாளாக உன்னை தேடினேன். இந்தா அவன் கொடுக்க சொன்ன காசும் வச்சுக்கோ. என்ன போதுமா? போயிட்டு வா. நல்லா இருக்கணும் எல்லாரும். உருவரா என்னை பார்த்தவர் ஒன்றால் அவர் எல்லாம் சேர்ந்து என்ன இந்த கதையை விட்டுட்டோம் பார்த்தியா. இது இப்போ பார்த்தோன்னா என்ன வருமானம்? அது சென்னைக்கு போய்க்குது. சென்னைக்கு வரைக்கும் போய்க்குதா? எப்படி போச்சு? யாருக்கு தெரியும்? நாடா கடவுளே. இல்லை சென்னைக்கு எங்கன்னா போய் கொடுத்துட்டு வந்தியா தாத்தா வீடியோவை? சொல்லவே முடியாது. 400-500 ரூபாய் ஜாதியிலேருந்து வரவங்க அத்தனை பேர் போகுது. அட கடவுளே. ஊரில் இருக்குது. அட எங்க நான் ஏன் இப்போ பிறந்த இடத்துல இருக்குது. என்ன தாத்தா சொல்கிற? இதெல்லாம் எப்படியா? ஆமாம். எப்படி இதெல்லாம்? எப்படின்னா நான் போனேன்னா டீ கடைக்காரன் ஐயா அண்ணா ரொம்ப வாய் பேசாத பையன் அவன். ஐயா அண்ணா வாய் பேசுறது வரைக்கும் பேசுனது இல்லை அவன். இப்போ சாப்பிட்றியான்னு கூட கேட்க மாட்டான். அப்படி டீ சாப்பிட்றேன் கூட கேட்க மாட்டான் அந்த பையன். ஐயா அண்ணா என்னடா அண்ணன் உன்னுடைய உருவத்தை இதில் பார்த்துட்டு கொஞ்சம் போயான்னா எனக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கு நேடான்னு கூட கேட்க மாட்டான். இன்னைக்கு வந்து உருவத்தை பார்த்துட்டு வா வா ஐயான்னு கூப்பிட்டு நம்மளை பார்க்க சொல்கிறான். பார்த்தேன். எப்படி இதெல்லாம் இது கூட வந்துட்டு இருக்குது. எனக்கு கொஞ்சம் மனுஷி இதாக இருக்கு. சரி, அப்புறம் டீ கொடுத்தானா இல்லையா அந்த பையன்? டீயும் கொடுத்தான். ஆறா எல்லாம் இவர் பண்ணுற வேலை என்னை வச்சு நாடகத்தை என்ன வச்சு நடத்துறாரு நாடகத்தை? இப்போ முந்தா நாள் அந்த அம்மா முன்னாடான்னு கூட உன்னை கேட்காத பையன் ஐயான்னு கூப்பிடுறான், கூப்பிட்டு டீ கொடுக்குறான். பார்த்துக்கியா? என்னுடைய இதையும் காட்டுட்டோம். அப்புறம் பார்த்து இப்போ முந்தா நாள் ஒரு அம்மா ஒன்றை சொல்லி சாப்பாடு கொடுத்தாரா அப்படி இருந்துச்சு. இல்லைம்மா இன்னைக்கு வரல, நாளைக்கு ஏதாவது வரலாம் பாப்போம் போ அப்படின்னு போட்டோ அந்த குழந்தை எடுத்து போட்டோ எடுத்துனாங்களா? பெரிய ஆள் ஆகிட்ட தாத்தா, நீ சினிமா நடிகருக்கு மேலே ஆகிட்டப்போ. அவர் இப்போ என்ன பண்ணுவாரோ எனக்கு பயமாகுது. இதுக்கு ஏன் பயப்படுறா? இந்த போட்டோ எடுத்துங்கிற மாதிரி உண்ணா அதான் அந்த மாதிரி எப்படி வேண்டியது என்ன பண்ணுவீங்க? எடுத்துக்கிறா பாரு போட்டோ உண்ணா. ஏய் தாத்தா போட்டோ பிச்சேடா. என்ன ஊருக்கு போய்க்குது? டெல்லி வரைக்கும் போய்க்குதான் தாத்தா. அமெரிக்கா டெல்லி இல்ல, அமெரிக்கா தெரியுமா? வெளிநாடு கடல் தாண்டி அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், உலக உருண்டையில் இருக்கிற எல்லா இடத்துக்கும் போயிடுச்சு. நீ பண்ற வேலை நான் பண்ணல. ஓ நீ தான். நான் எங்க பண்றேன்? ஏன் இந்த மாதிரி பண்ற? என்ன பண்றேன்? வெளியில ஏன் உனக்கு போகணும்? வெளிநாட்டுக்குலாம் பார்த்தா இல்லையா? பாஸ்போர்ட்டே இல்லாமல் போய்கிறதா தனி. அந்த சென்னை தான் அது ஒரு 5-6 பேராக கூட்டிக்கின்னு அப்புறம் இழுத்துன்னு போய் ராத்திரி 7 மணிக்கு என்ன இருக்கும்? டீ தான் இருக்கும். வாங்கி கொடுத்தாங்களா? முந்தா நாள் பார்த்தியா? யாரோ ஒருத்தங்க உன்னை வந்து உன்னை கண்டுக்காத பையன் உன்னை கூப்பிட்டு டீ வாங்கி கொடுக்குறான். இல்லை தெரியுமா? ராத்திரியில் 7 மணிக்கு போனா யாருன்னு எனக்கு தெரியும். கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா உன்னுடைய உருவம் அப்படி. நீ மட்டும்தான் இப்படி போவே கிரிவல பாதையில். சரி போ நேரம். சரி தாத்தா, சாப்பாடு ஒன்று கொடுக்குறேன். எதில் எடுத்துன்னு போகிறது? பையில. இது என்னடா அது? பைக்குள்ள பையா? பயங்கரமான ஆள் தான் தாத்தா நீ. இது வரைக்கும் என்ன போகுது? இப்போ எது வரைக்கும் போகுது? அமெரிக்கா சிங்கப்பூர் வரைக்கும் போகுது. இப்போ போயிடுச்சு. பார்க்குறாங்க, உன்னை பார்த்து கேட்குறாங்க பாரு. அமெரிக்காவிலேருந்து கை காமிக்கிறாங்க. அமெரிக்காவில் கை காமிக்கிறாங்க பாரு. பார்வை தெரியல. எனக்கு தெரியுது. நீயா சொல்லு, நல்லா சொல்லு.
எல்லா ஊருக்கும் போய்க்கிற நீ. ஏன் அமெரிக்கா என்ன பக்கத்தில் பெண்ணாத்தூர் வரைக்கும் போய்க்கிற? ஆமாம். பெண்ணாத்தூர் வரைக்குமே போயிட்ட? ஆமாம். ஆமாம். ஐயா இந்தியா முழுவதும் போய்க்கிறீங்க, அது மீறி ஃபாரின் போய்க்கிறீங்க. சத்தியா பாஸ்போர்ட்டே கொடுக்காம தூரம் போய்க்கிற நீ. திருப்பதியோட நடந்து போகலையா? கொல்லிமலை, காவேரி, முசிறிப்பு, என்னென்னவோ கசாமசாம் ஊர்லாம் இந்த பக்கம் வேற இருக்குது. அது வரைக்கும் நடந்தே போய்க்கிறியா? நடந்தே போனேன். ஆறா இப்போ நடந்தே போகாம பறந்து போற, அப்படியே காத்துலயே போற. என்ன பறவை விடுவீங்க. சரி, உன்னை பார்த்துனுங்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், அது மட்டும் சொல்லணும். இப்போ பார்த்துனுங்கிறாங்க. சரி வரட்டுமா? பாய், கை கொடு. சந்தோஷம். எல்லாரும் உன்னை இதுக்கு மேலே பையன் இல்லைன்னு தான் நீ வருத்தப்பட்ட. ஆமாம். இதுக்கு மேலே எல்லாரும் வந்து உன்னை வந்து பார்த்துப்பாங்க, கவலைப்படாத. பார்க்கலாம். ம், போயிட்டு வா. சரியா? சரி. அவங்க குடும்பத்தினர், அவங்க தலைமுறைகள் பல்லாண்டு 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 வாழணும்னு வேண்டிக்குங்க. ஓம் நமச்சிவாய. ஐயா லைனா நில்லுங்க ஐயா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் அனைவரும் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று பல்லாண்டு 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 வாழணும்னு வேண்டிக்குங்க. அன்னதானம் நல்லா இருக்கணும். அவங்க நமச்சிவாய. நமச்சிவாய. வணக்கம் சாமி, நல்லா இருக்கிறீங்களா? நல்லா சாமி, நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கிறோம் சாமி. அப்புறம் என்ன விசேஷம் சாமி? விசேஷம் நீங்க வந்ததுதான் விசேஷம். எங்க போயிருந்தீங்க தின்னால? வெளியே எங்க போய் இப்பதான் வந்தேன் சார். எங்க போயிருந்தீங்க தின்னால? ஆளை காணோம். நேத்தெல்லாம் கூட வந்தோமே, ஆளை காணோமே. எங்க போயிருந்தீங்க நேத்து? எங்க போயிருந்தீங்க? உள்ளதான் இருக்கிறேன். மயானத்தூர்ல இருந்தீங்களா? நைட் டியூட்டி பார்த்துட்டு இருந்தீங்களா? தெரியல, எங்க இருக்கிறேன்னு தெரியல. இங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல தெரியல. சரி. வியாதி வருது. எங்க அப்பா எங்க போனா தெரியல. கொஞ்சம் எங்கிறாரு உங்க அப்பா? உடம்புலாம் வந்துக்குது, யாரும் தெரியாது. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனால அன்னதானம் பண்ணவங்க பல்லாண்டு வாழணும்னு வேண்டிக்குங்க. சரியா? எல்லாரும் நல்லா இருக்கு. சரி, நமச்சிவாய். வாங்க வாங்க. தேங்க்யூ சார். என்ன சார், மரத்தில் இந்த மரத்தில் காசு விளையுதா? இந்த மரத்தில் காசு விளையுதா? இந்த காசு வீந்து இதுக்கு உங்களுக்கு இல்லையா? யாருது அது காசு? வீடா? வீடு தெரியாதா உங்களுக்கு? அவங்க வீட்டு காசு எடுத்து வைங்க. கீழே இருக்குது பாருங்க காசு. வரேங்க ஐயா. எங்க ரூம் தங்கி இருக்கீங்களா? ஏன் வீட்டுக்கு போக வேண்டியது தானே? போதும், கொஞ்ச நாள் மைண்ட் ரிலாக்ஸ் ஆன உடனே ஊருக்கு போங்க. 1000 விட்டுட்டு வந்தாச்சு. இது உங்களுக்கு எப்படி இந்த ரூமுக்கெல்லாம் காசு எப்படி வருது? எனக்கு கோர்ட் ஆர்டர். யார் கொடுக்குறாங்க? கோர்ட் ஆர்டர். கோர்ட் ஆர்டர் இல்லையா? கோர்ட் ஆர்டரில் எவ்வளோ தராங்க? 10,000 மாதம் 10,000 தராங்களா? அப்பாவுக்கு கொடுத்தாகணும்னு ஆர்டர் வந்திருக்கு. ஆமாம். ஓ சரி சரி சரி. நமச்சிவாய். வாங்க. அவங்க வீட்டில் போய் இருக்கிற மாதிரி இல்லை. மகள் வீட்டில் போகலாம். அவங்களுக்கு அவ்வளோ சொந்த பிஸ்னஸ் இருக்குது. அது நான் கொடுத்த பொண்ணு இல்லை, அங்கே ஜாஸ்தி இருக்க முடியாது. ஆமாம், மகள் வீட்டில் அதிகமாக இருக்க முடியாது. சரி சரி. பையன் வீட்டில் இருக்கேன். இந்த பையன் வீட்டில் இல்லை, அதுக்கு இங்கே வந்துட்டேன். சரி சரி. இது அண்ணாமலைக்கு வரணும்னு எங்கள் அப்பன் காலத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்காரு. அண்ணாமலே இங்கே கூப்பிட்டுருக்காரு. 2வது தடவை நான் வந்தேன் இங்கே. சரி சரி. ஒரு வந்து திரும்பி போனேன், பின்னும் சரியாகலை, பின் இங்கே வந்துட்டேன். சரி சரி. நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய் நமக. அண்ணாமலைக்கு அரோகரா. சாப்பிடுங்க. என்ன ஹெல்ப்பு? ஆரணை மாற்றுவேன். ஏன் வரலாம் அவங்க ஆரணெல்லாம் வச்சுக்கிறான். நாங்கள் வேறு ஏன் சேஞ்சு பார்க்க உண்மையிலே எந்த வண்டியில் பாரு உங்கள் ஆரணம் வாங்கிருக்கு. அதே போல் அடிச்சுன்னு போகிறானு. வண்டிலே வர ஆறுன்னு. அப்படியா? ஐயோ, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எப்படி வாங்க? இப்போ ஒரு அடிச்சுன்னு போகிறான். நான் வந்துச்சு ஏன் சொல்கிறேன். தூங்கி எழுந்துறியா? சிவாய நமக்கு. போயிட்டு வாங்க. வாங்க ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நமச்சிவாய. போதுமா? கொண்டு போ. சிவாய நமக்கு. வாங்க ஐயா. நமச்சிவாய சாமி. நமச்சிவாய சாமி. ஒன்று போதுமா? தக்காளி வந்துக்குதா? அடுத்தது வெங்காயம் வரலையா?
ஓம் நமச்சிவாய. நம்ம வந்து கண்டிப்பா நமச்சிவாய. ஒன்று மட்டும் கொடு. ஓம் நமச்சிவாய. எப்பயுமே அதுதான் நான் சொல்கிறேன். உணவுன்னு பொறுத்த வரைக்கும்னா வீணாகக்கூடாது. அதுதான் ரெண்டு. நீ வாங்கலையா தக்காளி? தக்காளி அது எனக்கு பிடிக்காது. பிடிக்காது. லெமன் இல்லை, இது கீழே கொத்தமல்லி. நமச்சிவாய். தண்ணி பாட்டில் போட்டு போட்டாங்க. எத்தனை வேணும்? 2. ஒன்று கொடுங்க. என்ன ஸ்பெஷல்? ஸ்பெஷல்னா ஸ்பெஷல் வேணும் உங்களுக்கு? என்னன்னு கேட்டேன். அதான் என்ன கீரையா? கீரை இல்லை, நீ காரக்குழம்பு, வத்த குழம்பு. ரைட், வெரி குட். போயிட்டு வாங்க. நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். எத்தனை? இல்லையா நமச்சிவாய். நினச்சி நீ சாப்பிட மாட்டேங்க. ஐயா நீ எங்கே வேணாலும் சாப்பிடுங்க, சாப்பிடாம போங்க. நான் வீட்டை ஏன் அதை பற்றி சொல்கிறீங்க? ஓம் நமச்சிவாய். வீணாக்காதன்றீங்க மட்டும்தான் சொல்லுவேன் நான். இங்கே சாப்பிடுவீங்க அங்கே சாப்பிடுவீங்களா நான் சொல்லவே மாட்டேன். இருக்கிற ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய. உங்கள் தந்தை இறந்துட்டாருன்னு சொன்னாங்களே, போனீங்களா? பார்த்தீங்களா? நமச்சிவாய. ஒரு மோர் ஒரு சாப்பாடு. மோர் இல்லை, சாம்பார் சாப்பாடு. போனீங்களா? அதிகமாக தகவல் கிடச்சி. தகவல் நான் தான் சொல்லி அமிச்சேன். ஐயாவிட்ட சொல்லி அமிச்சேன் உள்ள நான் தான். அங்கே ஐயாட்ட சொன்னீங்க, வேறு நம்ம இந்த ஐயாட்ட இங்கேயும் சொல்லி அமிச்சேன். இங்கே சொன்னீங்க. ஓகே, இங்கே ஆனால் தகவல் யாரும் சொல்லலை. அப்படியா? ஐயா தான் நம்மளுக்கு அங்கேருந்து வர என்ஜிபிலேருந்து வந்தப்போ தகவல் சொன்னார். அங்கேருந்து பார்த்தாரு. சரி. ரொம்ப சந்தோஷம். ஓகேங்களா? சௌக்கியம். ரொம்ப சந்தோஷம். இங்கும் இங்கும் மொழி மேலே தகவல் கிடைச்சது. யார் மூலியமா தகவல் கிடைச்சதா? போனீங்களா? பார்த்தேன். பண்ணீங்களா? கடைசியாக பார்த்தீங்களா அவரை? தகவல் யார் மூலியமா கிடைச்சா? இப்போ என்ன சாப்பிட்டவங்களே வருவாங்க இங்கே, நம்ம அப்புறமா போகலாம். என்ன ஷூட்டிங் எடுத்ததில்ல, கேமரா எடுத்ததில்ல, அதை வச்சு தான் பார்த்துருக்காங்க. ஆமாம். ஏன் வேறு ஒன்றும் வேண்டாங்க. சிவாய நமக்கு. 2. ஏன்னா எத்தனை? ஏன் குறுக்கில் வர பாருப்பா, எல்லாம் பார்க்குறாங்க. தான் ஊருக்காக வேண்டாம் தலைவர். ஓம் நமச்சிவாய. 2. ஓம் நமச்சிவாய. 1. 1 எனக்கு இங்கே 1. ஒன்றும் கேட்கல, நின்று கவுண்டிங்கில் வரல. 1. ஒன்றுக்கு சாமி. ஓம் நமச்சிவாய. ஒரு செட்டு சாமி. ஒரு செட்டு. ஓம் நமச்சிவாய. எத்தனை ஐயா? சாமி பெரியவருக்கு 2, எனக்கு 1 நைன். 2. ஒரு செட்டு 1 கொடுத்துரு, ஒரு ஒயிட் ரைஸ் 1 கொடுத்துரு. ஓம் நமச்சிவாய. இன்னொன்று அதை கொடுத்துருவாங்க. ஓம் நமச்சிவாய. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. எத்தனை? ஒரு செட்டா? ஓம் நமச்சிவாய. காரக்குழம்பு 1. ஓம் நமச்சி. ஒரு செட்டு கொடுத்துரு. குழந்தை இது சாமியார்கள் கொடுக்குறது, குழந்தையோட வந்திருக்கீங்கன்னு கொடுக்குறோம். சரி சரி. போயிட்டு வாங்க. நன்றி ஐயா. போயிட்டு வாங்க. 2. எத்தனை ஐயா? இல்லை ஐயா, எத்தனை வேணும்? 2. ஒன்று தான் இப்போ சாம்பார் இருக்குதா ஐயா? காரக்குழம்பு
போதும். மணத்தக்காளி வத்த குழம்பு. சரி சிவா, போதும் சிவா. உங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த 500 ரூபாய் கோணம் வரும் சிவா. ஒரு 500 ரூபாய், ஒரு தாத்தாக்கு ஒரு 500 ரூபாய் கடிச்சா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பீங்க. ஆமா ஆமா. அந்த தாத்தா கடைசி வரைக்கும் கடிச்சா பார்க்கலான்னு 500 ரூபாய் கடிச்சதுன்னா 10 பேருக்கு தானம் பண்ணிட்டு தான் சிவார்ப்பணம் பண்ணிட்டு அவ்வளோதான். 500 ரூபாய் கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க கேட்பீங்க. அவர் கடிச்சாதானே வசூலானதானு சொல்லியிருந்தா இருப்பார் கடைசி வரைக்கும். 500 ரூபாயில 5 லட்சம் கடிச்சாலும் எல்லாருக்கும் அன்னதானம் தான். இருக்கிற வரைக்கும் அன்னதானம் பண்ணது தான் சிவார்ப்பணம். காசு சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் இல்லை. சைட்லேயே சிறந்த தானம் அன்னதானம். அதுதான் தர்மம். இஷ்டார்த்த சித்திர சவன்சாமி அவ்வளோதான். என்னென்ன 2 பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிச்சு பண்ணுங்க. நான் எங்க பண்றேன், அவர் பண்றாரு, நான் வேலை செய்யறேன், அவ்வளவுதான். நான் ஒன்றும் பண்ணல, பண்றதெல்லாம் அவரு, வேலை மட்டும் நம்ம செய்யறோம், அவ்வளவுதான். திடீர்னு ஆளே இருக்க மாட்டாங்க, எங்காவது ஆள் இட்டு வந்து விடுவாரு. திடீர்னு 3-4 பேர் லீவ் விட்டுருவாங்க, எங்காவது ஆள் தூக்கிட்டு வந்து விடுவாரு. அங்க அது எல்லாமே அவன் பண்றது. அவன் நின்று இங்க நிக்கவே முடியாது. ரெண்டு ஓம் சிவாய ஓம் சிவாய தரேன். இப்படியா ஒன்று கொடுத்துருப்பாரு. சிவாய நமக நம சிவாய. பார்த்து ஐயா, சாமியாருங்களுக்கு ஐயா யாரையும் நிறுத்துறாங்க. எப்படியும் வருவாங்க, நீ சொன்னாலும் வருவாங்க. நீ சொல்லிட்டா மட்டும் கேட்டுருக்க போறாங்க. 10 பேர் இறங்குறாங்க பாரு. ஒருத்தர் 2 பேர்னா கண்ணு தெரியாம கொடுத்துடலாம். எத்தனை 2? ஓம் நமச்சிவாய. யார் நிறைய 10 பேர் 20 பேர் இறங்கினா என்ன பண்றது? நமச்சிவாய. கிரிவலப்பாதையில கடை வச்சுக்கிறோம் பூரா கோடீஸ்வரம் கிடையாது. 1 இல்லை 2 தான் கடை வச்சுக்கிறான். ஓம் நமச்சிவாய. ஐயா, பணத்தால கோடீஸ்வரனுக்கு மனம் வராது ஐயா. வெள்ளி கடை போட்டிருக்காரு அம்மாவுக்கு ரெகுலராக அந்த 10 ரூபா ஒன்று வரும். அன்னைக்கு கரெக்டாக என்ன பண்ணுறாரு, எப்போ சட்டை போட்டிருப்பாரு. அன்னைக்கு டக்குனு சட்டையை கழட்டுட்டு துண்டு தூக்கி மாட்டி ஓடுறாரு அந்த 10 ரூபாய்க்கு. அப்போ அதெல்லாம் என்ன பண்ணுறாரு? கரெக்டாக அந்த நேரத்தில் துண்டு எடுப்பார். அது வரைக்கும் துண்டு போடவே மாட்டார். ஒன்று இதெல்லாம் நிறைய பேசிட்டேன் கிரிவல பாதையில். நான் இந்த மாரிலாம் நிறைய நடக்குதுன்னு எல்லாமே பேசியாச்சு. என்ன பண்றது? திரும்ப மாட்டேங்கிறாரு. அவளுக்காக தெரியணும். 2 ஒரு லாரியில் ஏதோ டிரைவர் பசின்னு வந்தா பரவாயில்ல, லாரியில் இருக்கிற மொத்த பேரும் ஒரு 20 பேரும் இறங்கினா நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? வண்டி ஓட்டிட்டு வரான்னு சொல்லி கொடுக்கலாம். ஏதோ பசியிலும் எந்த இறங்கலாம். நீ இங்கதான் ஃபுல்லா ஒரு 10-20 பேர் இறங்கினா நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? 1 2 சிவாய நமக. நான் தண்ணி பிடிக்க வந்தேனே, காரை பார்த்தேன். அண்ணன் சைடு அவ்வளோதான். நான் உனக்கு அண்ணனா? இதெல்லாம் உனக்கு வந்து கொஞ்சம் ஓவரா இல்லை? நான் உனக்கு அண்ணன். நான் உனக்கு என்ன வயசு ஆகுது? உனக்கு என்ன வயசு ஆகுது? 50 வயசு ஆகுது. 4 வருஷமா 36 வயசு தான் சொல்லுங்கிறேங்க நான். தயவுசெய்து சொல்றேன், இந்த மாரிலாம் பண்ணாதண்ணா. தம்பி வாப்பா தம்பி அப்படின்னு கூப்பிடு. தம்பி வாப்பா உட்காருப்பா அப்படிப்பா அப்படி தாத்தா மீசெல்லாம் இருக்கிறா? ஐயோ நீ செய்வா. ஐயோ நீ செய்வேன். சோறு விட்டுதா? அது சேவிங் பண்ணிடலாம்ல? சேவிங் பண்ணிடலாம், பண்ணக்கூடாதா? ஜப்பான்கார மாதிரியே இருக்கிற நீ. இப்போ ஒன்று கொடுத்துருப்பா. என் பையன் எப்போ வரேன் அப்போ இங்கே இருப்பேன். என் பையன் வந்தால் உங்கள் பையன் வந்தால் தான் இந்த முடி எடுப்பேன். சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. சாப்பிடுங்க. நீ பையன் வந்தால் எடுத்துருவியா? பையன் வந்தால் மீஸ் எடுத்துருவேன்.
ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. மலைக்கோட்டெல்லாம் கொடுத்தது நம்ம மலைக்கோட்டை கொடுத்தோம். கொடுக்கும்போது எங்கே போனீங்க? நான் இங்கே தானே இருந்தேன். எங்கே போயிட்டு இந்த இடத்துல எத்தனை வாட்டி? 2 வாட்டி குத்தனா மலைக்கோட்டை. ஃபர்ஸ்ட் வாட்டி உங்களுக்கு குத்தனா நீங்கள் வாங்கிட்டீங்க குருஜி அடுத்துன்னு சொல்லி இந்த இடத்துல இன்னொரு வாட்டி கொடுத்தனா? அப்போல்லாம் எங்கே போனார் தெரியல. இப்போ மலைக்கோட்டை கொடுங்க கேட்குறாரு. கொடுத்தாங்க. நீ எங்கே போயிருந்தேன்? நான் இங்கே இருந்தேன். நம்ம இதே இடத்துல 2 வாட்டி கொடுக்கல. கொடுத்து நான் தான் இல்லைன்னு சொல்லி கொடுத்தாதான் கொடுத்தாரு. வேறு இருந்தால் கொடுங்க, இல்லை கொடு. நைனா கடை வச்சிடல நைனா. நான் எத்து கொடுக்கறதுக்கு யாருன்னா கொடுத்தா கொடுப்பேனா? இல்லை நான் என்ன நைனா பண்ண முடியும்? இருந்தா கொடுச்சுவா. இல்லை இருந்தா குத்துருப்பேன். மணி நேரம் ஏன் மணி நேரம் உன்ட்ட பேசினுக்கிறேன். நாளைக்கு வரும். நான் தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கு எடுத்துன்னு வர முடியாது நைனா. ஓம் நமச்சிவாய. 200 ரூபா கிட்ட நம்ம முதல்ல வச்சு எடுத்துன்னு வரோம். ஓம் நமச்சிவாய. தவறுது. ஏமா எதிரில் நிற்கிறேன், அதனால தான் தவறுது. சைடில் வந்து ஓம் நமச்சி. எத்தனையே எத்தனை நைனா? 2. இருங்க, லைனில் நிற்கிறாங்க ஐயா. இவர் வந்து அப்படித்தான் சொல் பேச்சு கேட்க மாட்டார். வீட்லேயே அந்த மாதிரி தான். அதனால அப்படி வந்து பின்னாடி நின்னுங்கிறாரு. நீங்களாவது வேணாம் அவர் கூட சேராதீங்க. வாங்க நல்ல சார் வாங்க. எத்தனை சாமி? 2. நேற்று என்னை சாவ அடிச்சிச்சு அந்த பொம்பளை. என்னை விடவே இல்லை. என்னை சாவ அடிச்சிச்சு. அந்த அண்ணக்குள்ள சாப்பாடு எடுத்து போவோமே. 3 கொடு, 4 3 கொடு, 4 கொடு. எத்தனை? 3 4 கொடு. கொடு சாப்பிட்டா பரவாயில்ல. சாப்பிடாது அது சாப்பிட பொட்டியே இறக்கிட்டு போனேன் கூட. வீட்டு போயிட்டு இப்போ வீட்டு ஓடிச்சு. ஐயோ நேற்று என்னால் முடியல. அம்மா நீ சாப்பிட்ற, நீ கொடுக்குறியா இல்லையா? கொடுக்குறியா இல்லையா? என்ன பண்ணுறது நம்ம? நானும் எவ்வளவோ சொல்றேன் குருஜி. அந்த சாமி இருக்குது அந்த சாப்பாடு கூட எடுத்து கொடுக்குறேன். பத்தாது கொடு. பத்தாது. அது 2 கொடு. அது பத்தாது. இருக்கிறது ஒரு ஆள் வாங்கி மாதிரி வேஸ்டாக போடுது. எவ்வளோ துணி பண்ணி நல்லா போடுங்களா எடுத்து வச்சுட்டு கொடுக்குறேன். எனக்கு குத்தா நான் நேற்று புது புடவை கொடுத்து அமிச்சேன். அது எங்கன்னா வாங்கி. ஐயோ எப்பா உங்கள்கிட்ட சொல்லிட்டலாம். என்ன பண்றது? அம்மா கொடு. எந்த அம்மாக்கு? வா ஏதோ பேர் வச்சுக்கிறேன். நல்ல பேர். என்ன பேரு? நேற்று ஒரு பேர் வச்சு கூப்பிட்டேன். டீச்சர் அம்மா. டீச்சர் அது அந்த பேர் என்ன? கொடை பிடிச்சின்னு வர மாதிரி டீச்சர் அம்மான்னு கூப்பிட்டேன். அதானே சொல்லி கொடை பிடிச்சின்னு அது அந்த டீச்சர் ஐயோ நிறைய ஓடிங்கிறதால சிந்தனைகள்ல எதுவுமே எடுத்து கொடுக்க மாட்டேங்குது. கடலோர கவிதைகள் படத்துல ரேகா வருவாங்களே, அந்த டீச்சர் பேருன்னா நீங்களாம் சொல்ல மாட்டீங்க கரெக்டா. நைனா அந்த டீச்சர் பேர் என்ன? ரேகா கொடை பிடிச்சிட்டு வருவாங்களே கடலோர கவிதைகள் படத்துல. சத்யராஜா அடியா தாடி அப்படி பாட்டு வருமே. என்ன பேரு? அனிதா டீச்சரா? ரேகா வந்து அந்த டீச்சர் பேரு. ஐயோ அவசரத்துக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. பாட்டு வேற நேற்று பாடின வந்தேன் நான். அந்த அளவுக்கு மண்டைக்குள்ள நிறைய சேர்ந்து போய்க்குது. அதனால நமக்கு என்ன எதுன்னு ஞாபகமே வர மாட்டேங்குது. சரி போயிட்டு அப்போ கொடை பிடிச்சின்னு வர டீச்சரை. ரேகா இல்லைண்ணா அது சூப்பராக இருக்கும் அந்த பேர். இங்கே யாருக்கும் தெரியலையடா உங்களுக்கு. நான் தான் 1008 போட்டு மண்டையில் குழப்பின்னு வரேன். ஒரு டீச்சர் பேர் தெரியல. நீங்களா என்னடா ஸ்கூல்ல போய் படிச்சீங்க? நீங்களா என்னடா காலேஜில் போய் படிச்சீங்க? எனக்கு தான் ஓம் நமச்சிவாய. நாமளே யாருக்கு கருவகர் அந்த டீச்சர் பேர் சொல்லலாம். எனக்கே தெரியாது. நீ டீச்சர் நான் ஸ்கூலுக்கு போயிருந்தா தானே எனக்கு தெரியறதுக்கு அப்படின்னு நீ போயிட்டு அப்போ வேற அந்த டீச்சர் பேர் இப்போ கூட ஞாபகம் வரல பாரு. சொல்ல என்ன அந்த டீச்சர் பேர்? எனக்கு தெரியாதுப்பா. அடியா தாடியில மனசொன்னு ரெக்க கட்டி பறக்குது சரிதான். அதுக்கே மல்லாக்க படுத்துன்னு யோசனை பண்ண. என்னடா மந்தர்லாம் போடுறாரு பின்னாடி அவரு. என்ன மந்திரம்லாம் போட்டுக்கிறீங்க? சுத்தி மந்திரம் போட்டுருந்தீங்களா? அதானு கேட்டேன். இல்லை வேகமாக வர்றேன். வேகமாக வரீங்க. விரட்டிக்கிட்டு செப்பா சாமி. சாப்பாடு வச்சுக்கோ. ஆமாங்க, இதைத்தாங்க வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. அன்னத்தை உண்மையில் அன்னத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆமாம். போயிட்டாரேன். ஓம் நமச்சிவாய நமக. ஏன்னா
இந்த அடியாத்தாடி அப்படின்னு ஒரு பாட்டு வரல சத்யராஜ், இது அதில் கொடை பிடிச்சின்னு வருவாங்களே அந்த டீச்சர் பேருனா? நீலாம் எதுக்கு தான் கிரியோவில் பாதியில் உட்காந்துக்கிறியோ அந்த டீச்சர் பேர் கூட தெரியாம. அதாவது படம் பார்த்தேன்னு நீ ரொம்ப நாள் ஆச்சு, அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்த படம் தான். என்ன இது கூட தெரியாம எப்படி நான் சாமியாரான நீ? பெஸ்ட். அந்த டீச்சர் பேர் கூட தெரியாம நீ எப்படி சாமியாரானா? நீ கிருத்திகை எப்போ வருதா? கிருத்திகை மட்டும் தெரியுது, உனக்கு டீச்சர் பேர் தெரியல. அதாவது வரப்போட்டு தான் எனக்கு தெரியாது, நடந்தது தெரியாது. நடந்தது தெரியாது. என்ன ஊர் நீங்க? அதுவும் தெரியாது. உங்க அப்பா பேரு? அதுவும் தெரியாது. அம்மா பேரு? அதுவும் தெரியாது. அதுவும் தெரியாது. இல்லைங்க? அதுவும் தெரியாது. கல்யாணம்? அதுவும் தெரியாது. சாப்பிட்டீங்களா? இதுதான் சாப்பிடுவோம். காலைல சாப்பிட்டீங்களா? அது மட்டும் எப்படி தெரிஞ்சு? நீங்க தான் சொன்னீங்க நடக்க போறது தான் தெரியும், நடந்தது தெரியாதுன்னு. அப்ப காலைல சாப்பிட்டது மட்டும் எப்படி ஞாபகம் வந்துச்சு? அது நடந்தது தானே? நடந்தது தானே அது? அது நடந்தது மட்டும், அது மட்டும் எப்படி ஞாபகம் இது? இப்ப நீங்க என்கிட்ட சொன்னதுன்னா நைட் ஐயா நான் இல்லைன்னு அப்ப சாப்பிட்டு காலைல சாப்பாடு சாப்பிட்டு தானே ஐயா சொல்றேன். அது நடந்து போனது தானே? அந்த கணக்கெல்லாம் கிடையாது. நீங்க என்ன சொன்னீங்க? இதுக்கு மேல நடக்க போறது தான் எனக்கு ஞாபகம் இருக்கும், நடந்து ஞாபகம் இருக்காது. நீங்க காலையில் சாப்பிட்டது மட்டும் எப்படி ஞாபகம்? நான் என்ன சொல்றேன், நம்ம ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம பேசணும் கூட மறந்துடணும் அப்படி சொல்றவங்க. நடந்த ஒரு சம்பவத்தை எப்படி மறக்க முடியும்? அதைத்தான் நான் சொல்றேன். நடந்த சம்பவத்தை இப்ப நான் அதை தான் கேட்கறேன். நீ என்கிட்ட சொன்னது கேட்கறேன். நீ என்ன சொன்ன என்கிட்ட? இதுக்கு மேல நடக்க போறது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கும், நடந்தது ஞாபகம் இருக்காதுப்பான்னு சொல்லிட்டேன். நடந்து முடிஞ்சது ஞாபகம் இருக்காதுன்னு சொல்லிட்டேன். சாப்பிட்டதுன்றது நடந்து முடிஞ்சு ஜீரணமானது, அது எப்படி ஞாபகம் இது? அரை நாள் கூட அதை நீங்க கணக்கு சொல்லக்கூடாதுங்க. அரை நாளாட்ட ஒரு 5 வருஷம் நேரத்தை திரும்ப. இப்ப நான் உங்ககிட்ட வந்து ஒரு நிமிஷம் பேசினுக்கிறேன், அந்த ஒரு நிமிஷத்தை உங்களால திருப்பி கொடுக்க முடியுமா? போன நிமிஷத்தை திருப்பி எடுத்துன்னு வர முடியுமா? அதுதான் அரை நாளா இருந்தானே 50 வருஷமா நான் திருப்பி எடுத்துன்னு வர முடியாது. இல்லப்பா அதோ போயிடுச்சுப்பா, அரை நாள் தான்ப்பா, அதப்பா இப்போ எடுத்துன்னு வந்துடுறேன்ப்பா, எடுத்துன்னு வர முடியுமா? இந்த பேசணும், இந்த போயிடுச்சுப்பா, அது அரை நாள் தான், அந்த அரை நாள் எடுத்துன்னு வர முடியுமா? இல்லை அரை நிமிஷத்தை அரை செகண்ட், இந்த ஓடுற செகண்ட் எடுத்துன்னு வர முடியுமா? நிறுத்த முடியுமா? அப்போ எல்லாம் ஒன்று தானே? எனக்கு தெரியாது. டீச்சர் பேர் சொல்லிட்டு போங்க. இதில் ஒரு அம்மாவை பார்த்துட்டு இருந்துட்டு கித்தின்னு ஒருத்தர் கூப்பிட்டாரு, உன்னை நான் டெய்லி பார்த்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தாங்க. அந்த அம்மா வந்து ஒரு நாள் காலில் நிறுத்திட்டு 20 ரூபா கொடுத்துட்டு. பரவாயில்லையே, ரொம்ப சந்தோஷமாகுது. சரி, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு சாமி. காலையில் நடந்த சம்பவத்துக்கு சாமி, இப்போ அவர்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேட்டேன்னா, அந்த கேள்வி விட்டுருங்க. அவர் என்ன சொன்னார், எனக்கு வந்து நடந்து முடிஞ்சதெல்லாம் ஞாபகம் இருக்காது, நடக்க போகிறது மட்டும்தான் ஞாபகம் இருக்குன்னு சொன்னார். ஊர் பேரை கேட்டேன் தெரிலன்னார், அது நடந்து முடிஞ்சது. அவங்க அப்பா அம்மா பேரை கேட்டேன் தெரிலன்னார், அது நடந்து முடிஞ்சது. அவங்க மனைவி மக்கள் பேரை கேட்டேன் தெரிலன்னார், அதுவும் நடந்து முடிஞ்சது. விட்டுருங்களா? நடந்து முடிஞ்சது. ஓகே, இதெல்லாம் நடந்து முடிஞ்சது ஞாபகம் இல்லை. அவர் சொன்ன மாதிரி காலையில் சாப்பிட்டீங்களான்னு கேட்டால் சாப்பிட்டேன்றார், அதுவும் நடந்து முடிஞ்சது தானே? அது மட்டும் எப்படி ஞாபகம் இது? இந்த காலையில் நடந்தது போய் எப்படி நடந்துட முடியும்? அவர் என்ன சொன்னார், நேற்று நடந்தது அந்த கதைலாம் இப்போ அதை தான் நான் கேட்குறேன். இப்போ ஒரு நிமிஷம், இந்த ஒரு நிமிஷத்தை நம்மளால திரும்பி வாங்க முடியுமா? திரும்பி போக முடியுமா? அப்போ ஒரு நிமிஷத்தாலும் ஒன்று தான், ஒரு வருஷனாலும் ஒன்று தான். அது நடந்து முடிஞ்சது. நடக்க போகிறது நம்ம எதை வேணாலும் பண்ணிக்கலாம். நடந்து முடிஞ்சது உங்களால் திருப்பி எடுத்துன்னு வர முடியுமா? முடியாது இல்லை, முடியாது இல்லை. அது நடந்து முடிஞ்சது காலைல. நீங்கள் இப்போ எனக்கு அந்த டீச்சர் பேர் சொல்லாமல் வரக்கூடாது. இல்லை, எனக்கு அந்த டீச்சர் பேர் தெரிஞ்சே ஆகணும். எனக்கு மண்டை குழம்பு இருக்குது, என்னடா மறந்துட்டுமே அப்படின்னு. சாமி, பாக்யராஜ் எங்க நடிச்சார் அதுல? சாமி, இந்த கடலோர கவிதைகள் ஒரு படம் பார்த்தீங்களா சத்யராஜ்? இது அதில் ரேகா டீச்சர் கொடை பிடிச்சின்னு வருவாங்க தெரியுமா? அந்த 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 டீச்சர் பேர் என்ன அந்த படத்தில்? நான் படம் பார்த்துருக்கேன், ஆனால் பாட்டுலாம் நல்ல பாட்டு. ஆனால் வந்து இதை தான் ஐயா நான் சொன்னேன், இதுதான் ஐயா நான் சொன்னேன். என்னை பிடிச்சின்னு நீ படம் பார்த்து, நான் எப்போ பார்த்தது, எங்கேயோ பார்த்தது, எனக்கு தெரியாது. எனக்கு அந்த டீச்சர் பேரை சொல்லிட்டு வருங்க.
எப்படி ஐயா? இப்போ இவர் நடந்து முடிஞ்சதுன்னா நான் சரி ஐயா, அந்த டீச்சர் பேர் உஷா. சார் வாங்க வாங்க சார். உஷாவா? ஆமா, உஷாவும் கிடையாது திரிஷாவும் கிடையாது. கம்முன்னு தாத்தா நீ வேற. அதான் அந்த டீச்சர் பேர் சொல்லுறதா நேற்று பாடி வந்தேன் தாத்தா. அது எனக்கு மண்டியில் உறுத்தினே இருக்குது தாத்தா. எத்தனை சாப்பாடு? எத்தனை சாப்பாடுங்க ஐயா? ஒன்று. நடந்து முடிஞ்சது ஞாபகம் இருக்காதுன்னு சொன்னார். காலைல சாப்பிட்டது மட்டும் எப்படி ஞாபகம் வந்துச்சு? அது கட்டாது இன்னைக்கா? நீ நடந்து போய் மறக்க முடியுமா? அந்த கதைலாம் அப்ப காலையில நேத்து நீ பொண்டாட்டி பிள்ளைங்களே ஞாபகம் இல்லைன்றா, பெத்த அப்பா அம்மாவே ஞாபகம் இல்லைன்றா, காலைல சாப்பிட்டது மட்டும் தான் ஞாபகம் இருக்குதுன்ற. அது என்ன கணக்கு? அதெல்லாம் கிடையாது. அந்த டீச்சர் பேர் சொல்லு. ஒரு சாப்பாடு கொடுத்துருங்க. எல்லாத்தையும் வெத்து தானே இத்த கட்டிங்க. அது எப்படி ஞாபகம் இருக்கு எனக்கு? இன்னொரு கொடுத்துரு. இல்லை கொத்தமல்லி சாப்பாடு. வாங்க போயிட்டு வாங்க. சாமியார்களுக்கு போயிட்டு வாங்க. என்ன வேணும் உனக்கு? சொல்ல தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாது டீச்சர் பேர்? ஐயோ தாத்தா நேத்தெல்லாம் பாட்டா பாடின அந்த டீச்சர் எனக்கு ஞாபகம் வரல, அதனால தான் உன்னை கேட்டுக்கிறேன். சொல்லு. எனக்கு அது ஞாபகமே வரல. எனக்கு ஞாபகம் வந்தா ஐயா இன்சில் மறந்துட்டியா? அந்த அம்மா பேர் கேட்டேன் இல்லையா? அந்த அம்மா பேர் இன்சில் மறந்துட. பிடி உஷா. உனக்கு இந்த தண்ணியும் கொடுத்துருக்க கூடாது, உனக்கு அந்த தண்ணியும் கொடுத்துருக்க. இன்னொரு தண்ணி எக்ஸ்ட்ரா வேற கேட்டுக்கிறேன் நீ. நாளைக்கு வருவேன். சரி ஐயா. யாருக்கிட்டையாவது கலந்து ஆலோசித்துட்டு அந்த டீச்சர் பேர் ஞாபகமா சொல்றேன். கடலோர கவிதைகள் பாட்டு வந்து சத்யராஜ் பீச்சில் ஓடியாருவாரு. டீச்சர் கொடை போச்சுன்னு அப்படியே ஸ்டைலாக நடப்பாங்க. அடியாத்தாடி மனசொன்னு ரெக்க கட்டி பறக்குது சரிதானா. நமச்சிவாயம் நமச்சிவாயம் நமச்சிவாயம். தாத்தா முன்னாடி ஒருத்தர் நின்னுங்கிறாரு, குத்துட்டுமா? ஓம் நமச்சிவாயம். டெய்லி தேங்காய் எண்ணெய் வாங்கி ஒரு சொத்தெல்லாம் எஞ்சிட்டு போலுது. டெய்லி தேங்காய் எண்ணெய் தடவை வீட்டில் இருக்கும்போது தேங்காய் எண்ணெய் தடவையா? சொல்லுண்ணா. இல்லைண்ணா டெய்லியும் தேங்காய் எண்ணெய் தடவை ஊரில் இருக்கும்போதெல்லாம் கூட அப்படி தேங்காய் எண்ணெய் தடவி வளர முடி இன்னும் வளராம இருக்குதேயா? அப்படியே நின்று போச்சா? என்ன வயசுல நின்று போச்சா? மகாதேவ் பாக்குறாரு பின்னாடி. யாரா அது பின்னாடி வந்து மகாதேவ் அரகரன்னு சொல்றது? ஓம் நமச்சிவாய. மோர் வரலையா அன்னைக்கு? மோர் வரல. மோர் மழை காலம் முடிகிற வரைக்கும் வராது. இன்னைக்கு நான் ஒரு நாள் யாருன்னா போட சொன்னா வரும். ஆமாம் வரும். போயிட்டோம். ஆமாம் வரும். சித்திர சித்தர் நேராங்கிறாரு. எனக்கு ஒயிட் ரைஸ் சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி சாதம் நானே 4 வாட்டி சாப்பிட்டேன். ஓகேங்களா? எல்லாரும் கேட்குறாங்கண்ணே. நான் எல்லாரும் கேட்குறாங்க. அப்படியே எல்லாரும் கேட்குறாங்க. உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு போய் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு வாங்கிட்டு வந்து வைக்கிறோம். என்ன ஆச்சு உடம்புக்கு? ஜுரம் அடிக்குதா? இப்படி வந்து சொல்ற வலிக்குது. மகான் எங்க வாங்க? ஒண்ணு கவுண்டர். ஓம் சிவாய நமச்சிவாய. நமச்சிவாய நமச்சிவாய. ரெண்டு குத்து. சிவாய நமக. காலைல ஆனா வெயில் அடிக்குது, நைட் ஆனா மழை வருது. என்ன ஒண்ணு கவுண்டர்லாம் பேட்டான் சார். என்ன நிக்க முடியாத அளவுக்கு வெயில் அடிக்குது. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. போயிட்டு வாங்க. ஒண்ணு குத்துருப்பா.
சாப்பிடு. என்ன வேணும் இன்னும்? இன்னும் என்ன வேணும்? இன்னொரு சாப்பாடா? என்ன வேணும்? போதுமா? இன்னொன்று கொடுட்டுமா? சரி போயிட்டோம். 2 சமயம் 2. இது உன் இடமா? என் இடம் இல்லை. இது அண்ணன் வாங்கிக்கோங்க. ஒன்று வாங்கிக்கோங்க. அண்ணன்டா வாங்கிக்கோங்க. ஒன்று வாங்கிக்கோங்க. தரான் பாருங்க, வாங்கிக்கோங்க. நாளைக்கு இது உன் இடமா? நாளைக்கு அங்கே இருப்பேன், இன்னைக்கு இங்கே இருப்பேன். நாளைக்கு அங்கே இருப்பேன். சரி, உனக்கு தான் தெரியும். பாட்டு நீ தானே அதிகமாக பாட்டு கேட்குற. காதில் பாட்டு கேட்குறியா? ஆமாம். இந்த அடியாத்தாடி அப்படின்னு ஒரு பாட்டில் சத்யராஜ் ஓடி வர. அப்போ ஒரு டீச்சர் வந்து கொடை பிடிச்சின்னு வருவாங்கல்ல, அந்த டீச்சர் பேர் என்ன? சரி, நீ தானே அடிக்கடி பாட்டு கேட்டுக்கிற. கேட்குறேன் சாமி. நாங்கள் எல்லா பேருமே இது கூட தெரியாம எப்படி தாத்தா சாமியாராக வர முடியும்? கேளுங்க. எப்படி வர முடியும்? சில பேருக்கு ஞாபகம் அதிகம் உண்டு, ஞாபக சக்தி உண்டு. சில பேருக்கு அந்த இது வராது. எனக்கு உண்மையிலே அந்த ஞாபக சக்தி ரொம்ப கம்மி. இது என்ன இன்னொரு சாதனை சாமி? கொத்தமல்லி. ரைட்டு. சொல்ல மாட்டியா தாத்தா? இல்லை, நான் என்கிட்ட மட்டும் காதல். நாளைக்கு சொல்கிறேன். யார்கிட்ட சொல்றது? என்கிட்ட மட்டும் காதில் சொல்லு. சரி, அது யாருன்னு தெரியாம சொல்லு தாத்தா. உங்ககிட்ட சொல்றேன். நாளைக்கு இன்னைக்கு கேட்டு விசாரிச்சு நாளைக்கு சொல்றேன். நாளைக்கு சொல்றியா? கண்டிப்பா நாளைக்கு. நான் நாளைக்கு அங்க இருப்பேன். என்னன்னு கேட்பேன். பாட்டு பாடுறாங்களே. பாட்டு பாரு. என்ன படத்துல பாட்டு பாடினாங்கன்னு கேட்பேன். அடியாத்தாடி அடியாத்தாடின்னு பாட்டு பாடினவங்களை கேட்பியா? அதுல நடிச்சவங்களை கேட்பியா? நடிச்சவங்க யாரு? அதுல நடிச்சவங்க எனக்கு தெரியும், அவங்க பேரு எனக்கு தெரியும். அந்த படத்துல அவங்களுக்கு என்ன பேரு? அது தெரியும். அந்த அளவுக்கு நமக்கு அது படமே அதிகம் பார்க்க தெரியல சாமி. படமே எத்தனை வருஷமா பார்க்கறதில்ல? இப்போதான் நாங்கள் எத்தனை வருஷமா படம் பார்க்கறதில்ல? தொடர்ந்து இது குடும்ப வாழ்க்கையை தொடர்ந்து. அதாவது எத்தனை வருஷம் இருக்கும் சுமார்? ஒரு 10 வருஷத்துக்கு மேலே. அந்த படம் வந்து 30 வருஷம் ஆகுது. அதான் பார்த்துருப்பேன் சாமி. பார்த்துருக்கலாம். படம் நான் தான் முதல்ல. சரி, இல்ல 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 விடுங்க. ஞாபகம் மறதி இல்லை. பாதையில் இருக்கணும்னா சில கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லணும். சமையரா ஒண்ணா? அப்படியா? போயிட்டு வரேன். போய் வம்பு பாட்டின்னு இருப்பியா? திருச்செந்தூர் சாமியா இங்க இருக்கிறிய? பால்கார் மறுபடியும் உங்க இனத்துல சேர்ந்துட்டாரா? அவரு நினைச்சா போவாரு. நினைச்சேன் அண்ணா திமுக ரசம் இல்லை இன்னைக்கு. ரசம் இந்த வாரம் போடல, போடணும். இதெல்லாம் ஒரு நாள் பார்த்து. கொத்தமல்லி சாதம், மணத்தக்காளி போட்டு வத்தல் குழம்பு. அப்படியா? மணத்தக்காளி சாமி ஒன்று கொடுங்க சாமி. சிவாய நம. என்ன வட்டுமா? இன்னைக்கு ரசம் வரும். இன்னைக்கு ரசம் தான் வரணும். இவர் விட்டு பந்தயம் போட்டுருக்கேன். எத்தனை ரூபா? சும்மாலாம் பந்தயம் கட்டினா எப்படி வரும்? நான் எதனா காசு கீசு கட்டியிருந்தா நான் ஒரு 4 பாக்கெட் ரசத்தை கட்டி எடுத்துன்னு வந்து தனியாக கூட இந்தாங்க ரசம் கொடுத்துருப்பேன் அந்த இடத்துல மட்டும். ஒரு நாளைக்கு 1000 சம்பாதிக்கிறவன் அவனுக்கு என்ன ரசத்துக்கு என்ன? ஓம் நமச்சிவாய. வாங்க வாங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. லண்டன். ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய. அவரா? அவர் வடக்கு நாட்டு இளவரசன். சரிங்க. பேச விரும்புறீங்களா? இல்லையா? குரல் தொண்டை கட்டிங்க. அப்பா சந்தோஷம். நாளைக்கு சந்தோஷம். நீங்க பேசி ஐயா பூண்டு ஊறுகாங்க. பூண்டு ஊறுகாக்கு மட்டும் வாய் வருது. ஆமாம், அது கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவீங்க. பண்ணா கடல் ஒப்பந்தம் ஆயிடுச்சு. சரிங்க, முடிச்சிடுவீங்க. எதை? கடலை முடிச்சிடுவேன்.
எதை கொடுக்கலான்னு இருக்கிறீங்க? வாங்கிக்கினா சிங்கப்பூர் இருக்காரு வாங்கி அவர் இருக்கும்போது வாங்கிட்டு விடுங்க. எதை கொடுக்கலான்னு இருக்கிறீங்க? அரபி கடையில் போயிட்டான். பேசிட்டிங்களா? பேசி முடிச்சிட்டேங்க. பத்திரப்பதிவு அது நீங்கள் சொல்கிறத பொறுத்து எப்போ வச்சுக்கலாம்? நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் பேசுவேன். என்ன ரேட்டுன்னு சொன்னீங்கன்னா நான் பேசுவேன். சரிங்க, என்ன கேட்டு இப்போ ஒரு 3800 கோடி டிரான்சாக்ஷன் ஆகிக்குது. சரிங்க, நான் சொல்லிடுறேன். அம்பானி கல்யாணத்துக்கு செலவு பண்ணது சரிங்க, முடிச்சிடுங்க. என்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி கடல் வாங்க போறேன்னே கொடுத்து கொஞ்சம் வாங்கிடுங்க. இன்னைக்கு கேட்டு சொல்லிடுங்க. ஏன்னா அவர் கப்பல் விடுறதுக்கு கடல் இல்லையா? சரிங்க, நான் எல்லாமே நீங்க வாங்கி வச்சிட்டீங்களா? சரிங்க, அதனால கேட்டிருக்கிறாரு. சரிங்க, அவர் கப்பல் சொகுசு கப்பல் விடுறதுக்கு கடல் வேணும், கடல் இது கான்ட்ராக்ட் கேட்டுக்கிறாரு. சரி, 3800 கோடி சைன் ஆகிக்குது. சரி, அதே நீங்க என்ன ரேட்டுன்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல, இது பண்ணிக்கலாம். நான் மேனேஜர்கிட்ட கான்டாக்ட் பண்ணி சொல்லிடுறேன். யார் மேனேஜரு? எனக்கு அங்கே ஊரில் ஆள் இருக்கியா? எங்க? அங்கே அரபி கடல்லே இருக்கு. நாங்கள் மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம். நாளைக்கு சொல்றீங்களா? நாளைக்கு சொல்லிடுறேன். கட்டி தூக்கிட்டு போயிடலாம். வேற நீங்க எவ்வளவு பெரிய ஆள் அவரு? நான் ஒரு செட்டு கொடுக்க சொன்னேடா. சாப்பாடு கொடு, ஒயிட் சாப்பாடு. கரூர்ல பார்த்தா செஞ்சு ஏதோ பசி போல இருக்கா? இருமா வாங்கிக்க வாப்பா. அந்த சாமியை கேட்குறாங்க, தியானம் பண்றேங்கிறிய செல்லு பக்கத்துல இருக்கு, காசு கரூர்ல ஓனாண்ட காட்டினேன். அது செல்லு எடுத்து இது பண்ணிட்டு இருந்தீங்களா கரூர்ல? உன வந்து கோயில் விட்டு ஓட ஒருத்தர் இருக்காரு. செல்லுல உங்களை பார்த்தேன் அங்க. அது என்ன இது பார்த்தோம்னா, என்ன சாமி பண்ணிட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கேன். இது என்ன பரிசு வச்சிருக்கீங்க, செல்லு வச்சிருக்கீங்க, நீங்க எப்படி நீங்க தியானம் பண்ணீங்க இதெல்லாம் வச்சுக்கோங்க. ஆமாயா அவருக்கு வந்து இங்க பாருங்க நான் கேட்டு சொல்லுவேன். சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. ஏன்னா பணத்தை கையில் வச்சுன்னு இருக்க முடியாது. திட்டு பசங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சொல்றது புரியுதுங்களா? கண்டிப்பா. எப்ப என்ன பண்ணலாம், அதனால சொல்றேன். இப்போ எதுவும் வந்து முன்னாடியே சொல்லுங்க. ஏழுமலண்ணா நமச்சிவாய. 2 1 நமச்சிவாய். நல்லா இருக்கும். சாப்பிடணும். பாட்டுமா? நமச்சிவாய். போயிட்டு வாங்க. ஓம் சிவாய். ஓம் நமச்சிவாய். ஒன்று போத்தாங்க. ஓம் நமச்சிவாய். என்ன 2 உங்களுக்கு 1 2 ரசம் இல்லை இன்னைக்கு. மணத்தக்காளி வத்த குழம்பு, கொத்தமல்லி சாதம். கொத்தமல்லி சாதம் மட்டும் 2 கொத்தமல்லி. அவர் பின்னாடி கேட்டாரா? இல்லை அப்படி இருங்க, லைனில் இருக்கிற குத்தல இருக்கு. யாருக்கு 1? இன்னொன்று கொடுறது உங்களுக்கு 1. கந்தன் காலடியை வணங்கினார், தண்ணிமா. கொத்தமல்லி சாதம் மட்டும். ஓம் நமச்சிவாய். 2 எத்தனை ஐயா? 1 எத்தனை? 1 ஓம் நமச்சிவாய். வேர்க்கடலை இருக்கு, சாப்பிடுவோம். வேர்க்கடலை. சரி சாப்பிடும். வட்டமாண்ணா? நமச்சிவாய். எத்தனை வேணும்? ஓம் நமச்சிவாய. எத்தனை? 2. ஓம் நமச்சிவாய. 2. என்ன தாத்தா துர்வாசர் மாதிரி தாடி வச்சுருங்கிற? வயசாயிடுச்சு, தாடியோட வர்றான்னு சொல்லிட்டியா? ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்கணும், அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும். நல்லா இருக்கும். அதுக்காக தான் அன்னதானம் பண்ணுவோம். போட்டு போகலாம். அம்மா 2 2
உங்களுக்கு 2. பாப்பா ஏன் பாப்பா ஓடியா வா வாங்கிக்க வா. நமச்சிவாய. எதுனா ஐயா? 2. அங்கே போடுறேன் வா. வாங்கி வாடா சிம்பா. எந்த வருஷம் வந்து வாங்கிக்கணா ஏந்து வாங்கிக்கணும் வேணா. போடு கீபோர்டு சிம்பா 2. இல்லை போடுங்க ஐயா. 2 கொடுங்க ஐயா. வத்தல் குழம்பு மணத்தக்காளி வத்தல் குழம்பு. சூப்பர் ஐயா. மணத்தக்காளி ஓம் நமச்சிவாய. 2 கொடுங்க. 2. சிவாய நமக. தண்ணி பாட்டில் மட்டும். 2 போயிட்டா? என்ன சாப்பாடு போட்டிங்களா ஆல்ரெடியா? வத்த குழம்பு சாப்பிடும். ஓம் நமச்சிவாய நமக. 2. ஓம் நம. ஐயோ ஒன்றாவது குழம்பா கொடுத்துருங்க. குழம்பு வராதுங்க எல்லாரும் கொடுங்க ஐயா. ஒயிட் ரைஸ் ஜாஸ்தி தானே இருக்குது, நீங்கள் கொடுத்துரு. அவருக்கு ஒரு ஒயிட் ரைஸ் ஒன்று உட்காந்துருக்கோம். தரோம். தினமும் கேட்காதீங்க. நமச்சிவாய். இன்னைக்கு கொத்தமல்லி சாதம் ஸ்பெஷல் சாதம் இன்னைக்கு. நம்மளுக்கு ஒரு சாப்பாடு அங்கே இருக்க வேண்டியது தானே. எத்தனை வரல என்ன எத்தனை வேணும்? 1 2. 1 2 3 சாப்பாடு மொத்தம். சாப்பாடு சாப்பிடுங்க. என்ன சாப்பிடுதான். வேறு என்ன கொடுக்குறோமாண்ணா? ஹலோ என்ன பாயா கடை போடலையா? கடைக்கு போகிறது இல்லையா? ஏன் என்ன சாமி அங்கே இங்கேயோ போனீங்க வந்தீங்க? அது மனசு சரியில்லைன்னு போனேன். கட்சியில் இந்த இடத்துல தான்டா நமக்கு அண்ணாமலையார் வந்து இங்கே தான் முடிச்சு போட்டுக்கிறேன். இங்கே தான். ஏன்னா அடையாளம் தெரியாமல் போயிடுறாங்க மற்ற எல்லாரும். அதனால தானே மற்ற எந்த மரத்தாண்ட உட்காந்தாலும் அடையாளம் தெரியல உங்களை. இந்த மரத்தாண்ட மட்டும்தான் கோயம்புத்தூர் சாமின்னு அடையாளம் தெரியுது. அதுக்காக நீங்கள் போகிறது இல்லாமல் கூட ஒருத்தரை கூட்டு சுற்றிடுறீங்க பாரு. பாவம் அந்த கேட்காதீங்க. இதையும் காணாம போயிடுவேன். இதையும் காணாம போயிடுவேன். இதே தான் சொல்லுவார். சிவா. ஓம் நமச்சிவாய. கோயம்புத்தூர் சாமி இதோட 4 மரம் மாறிட்டாரு. இந்த மரத்தில் உட்காந்தாரு, அந்த மரத்தாண்ட உட்காந்தாரு. என்ன போதுமா? எத்தனை ஐயா? 2. ஆமாம் 1. ஏண்டா கார குழம்பு ரத்த குழம்புன்றா அவர்கிட்ட போய் பார்க்குறாரு. அவர் பேனு ரத்தம். அவர் விட்ட என்ன கேட்டாருமா? ரத்தமா அப்படின்னு கேட்டார். தெரியாதுன்னு நீ சொன்னது என் காதுலயே ரத்த குழம்பு தான் கேட்டுச்சு. அவர் என்ன கேட்டார் கேளுங்க. இல்ல அதுக்கு மேல உங்களை கெடுக்கணும். ஒன்னா 2 தயிர் இல்ல
ஒயிட் ரைஸு காரக்குழம்பு வத்த குழம்பு என்ன பாய் ஒன்று குத்துறா டே ஒன்று போதுண்டா அது எப்பவுமே ரெண்டு வரை குத்து அது நம்மள அம்பூர் விட்டுட்டீங்க இல்லை ரத்த குழம்புன்னு கேட்குறீங்களே கேட்கலான்னு வரேன் இங்கே ரத்த குழம்பு ஒன்று வத்த குழம்பு ஒன்று கொடுங்க என்ன கூட்டு இதா கொத்தமல்லி விசேஷமே எல்லாமே விசேஷம் தான் இது ஏன் மரத்துக்கு மரம் மாறுறீங்க என்ன மேட்ரு இல்ல அந்த இடத்துல அதுவும் இங்க கூட்டமாகுதுன்னு அங்க போய் நின்னீங்க பாரு அங்க ஊறப்பட்ட கூட்டம் இருக்குது இங்கேயாவது பரவாயில்ல 4 பேரு இங்க 7 தட்டங்கள் புதுசா வந்துருச்சு 7 பேர் ஆமா லைனா இருக்குது முதல்ல இருந்துச்சுங்களா பாத்தீங்களா அதுக்கு தான் போனது அது பாருங்க அது சரி தெரியல வந்துட்டேன் பல பேர் இங்கே எங்கேயும் கலெக்ஷன் அதிகமாக ஆகிற மாதிரி தெரில இதை விட கம்மியாகிற மாதிரி இருந்துச்சு அதனால இடத்த மாத்திட்டீங்க என்ன பண்ற சாமி நம்ம சாமி எல்லா சாமியார் இடத்துல கலெக்ஷன் ஆகும் சாமி எங்கே போய் உட்காந்து வருது ஓப்பனாக சொல்லிடுறேன் தெலுங்குல வந்தா தெலுங்குல பேசுறாரு தமிழ்ல வந்தா தமிழ்ல பேசுறாரு இங்கிலீஷ்ல வந்தா இங்கிலீஷ்லயும் பேசுறாரு கன்னடத்துல வந்தா கன்னடத்திலயும் பேசுறாரு ஆட்டோக்காரர்ல அனைத்து மொழிகளையும் தெரியும் அதனால சார் கமான் சார் தேங்க்யூ சார் வெல்கம் டு திருவண்ணாமலை அருணாச்சலா பிளஸிங் யூ அப்படின்னு சொன்னா போதும் வெள்ளைக்காரன் அப்படியே பார்த்து குடுத்துட்டு போயிடுவான் வெள்ளைக்காரன் ஏற்கனவே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா இல்லையா அந்த இது அம்மாசன்கிட்ட நிறைய பேர் கொடுப்பாங்க காசு வெள்ளைக்காரன் கொடுப்பாங்க ஆளை பார்த்தா கொடுப்பாங்க நம்ம பார்த்தா கொடுப்பாங்க இல்லைன்னு சொல்லலாம் கீழே விழுந்துடும் கொஞ்சம் இதுல தனியாக சாப்பிட மாட்டேன் நல்லா இருக்கட்டும் அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும் தரேன் நீங்க மாமாக்கானா எங்க ஆயாக்கு உடம்பு சரியில்லை 3 நாளா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு ஆமா அவர் தான் ஒரே புள்ள இல்ல சரி அதான் பாத்துக்கணும் யூடியூப் பார்த்துக்கிறவங்களுக்கு ஓணும் சார் சாமி நோய் நொடி இல்லாம சந்தோஷமா ஓஹோன்னு இருக்கு ரேட்டை சொல்லியாச்சு அது நல்லா இருக்கு சந்தோஷமா இருக்கு ஓஹோன்னு இருக்கு நமச்சிவாய் இனிப்பா ஏதாவது வரும் ஆமா பாஷா சாமி பக்கத்துல இருக்காரு பாத்துக்க பக்கத்துல பாய்ச்சதுக்கு இனிப்பா சொன்னா நாளைக்கு சொல்லியாச்சு அட்வான்ஸ் இல்லை அவங்க புரிஞ்சுக்குவாங்க சொல்லி சொல்லக்கூடாது நீங்களும் சொல்லணும் சரி பாஸ் ஆகட்டுங்களா சந்தோஷம் இப்போ நாளைக்கு பக்கத்தில் அடுத்த வருஷம் பார்ப்போமா நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்ப பாத்துக்கலாம் இப்ப கூட ஓகே இப்ப கூட சரி நான் உங்களுக்கு இப்பயே பாதுஷா வாங்கி தரேன் இல்ல இது நான் ஒரு கேள்வி கேட்கறேன் அங்க இருந்து கேட்டுன்னு வரேன் எனக்கும் வந்து அது மண்டையில ஓடினே இருக்குது உறுத்தினே இருக்குது என்ன கேள்விகள் எனக்கு தெரிஞ்ச நானும் சொல்றேன் தெரியல கடலோர கவிதைகள் படம் பாத்தீங்களா யாருது அது சத்யராஜ் நடிச்ச படம் கூட யார் நடிச்சுக்கிறாங்க ரேகா நடிச்சுக்கிறாங்க அந்த கடலோர கவிதைகள் படத்துல ரேகாவுக்கு வந்து டீச்சர் அவங்க ஆமா டீச்சர் அதுல அவங்க பேர் என்ன அவங்க என்னமோ டீச்சர் போடுவாரு இப்ப நீங்க சொன்னீங்கன்னா 1 கிலோ பாதுஷா இங்க இருந்து வாங்கி கொடுக்க நினைக்கிறேன் வனிதா இல்லைங்களா வனிதா அனிதாவா உங்களுக்கு தேவையா பாதுஷா போகல சொல்லிட்டு பாஷா காண்டியில அனிதாவா வனிதாவா தான் வரும் வனிதா டீச்சர் தான் போ அனிதாவா என்ன கேட்டேன் நானா படம் எடுத்தேன் பாதுஷா நீ தானே கேட்டேன் அது என்ன சம்பந்தம் இருக்கு இல்ல சொல்லுங்க பாட்டு ஒண்ணு இருக்கு பாட்டு எதிர்பார்த்துக்கிறது வரல இல்ல சாமி சொல்லுங்க சாமி அந்த டீச்சர் பேர் அனிதா தானே கேக்குறீங்க இல்ல அது என்ன விஷயம் அதாவதுங்க டெஸ்ட் பண்ற கரெக்டா சொல்லுங்க வனிதா டீச்சரா அனிதாவும் ரெண்டுல ஏதோ ஒண்ணு நேத்து அந்த அதை வச்சுதான் பாட்டு பண்ண வனிதா மணி மன்னமோ அது கமலாச படம் அது வனிதா டீச்சர் அது வந்து காக்கி சேட்ட படம் வனிதா டீச்சர் வனிதா இன்ட்ரெஸ்டா கேக்குறீங்க என்ன விஷயம் எனக்கு அத போய் மறந்துட்டேடா நேத்தான் பாட்டு பண்ணி நாயே இதை கூட உன்னால ஒரு சின்ன ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சிருக்க முடியலையே இப்ப நான் வந்து அந்த டீச்சருக்காகவோ சினிமாக்காகவோ பேசல இந்த சின்ன விஷயத்த கூட நம்ம மனசுல ஞாபகம் வச்சிருக்க முடியலையே அப்படின்றதுக்காக கேக்குறேன் அந்த படம் வந்து அவருக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்த படம் அப்ப அந்த டீச்சர் பேர் என்ன வனிதாவா தான் வரும் இல்ல அந்த பொண்ணு கிறிஸ்டின் பொண்ணு கரெக்ட் அந்த பொண்ணு கிறிஸ்டின் நான் கூகுள்ல பார்க்க கூடாதுன்ட்டு தான் 3 நேரம் நானும் கேட்டுக்கிறேன் சொல்லுங்க கிறிஸ்டின் பொண்ணு அப்ப அந்த பொண்ணு வந்து கிறிஸ்டின் பொண்ணு அவன் முறப்பையன் கூட வருவான் முறப்பையன் வந்து இங்கிலீஷில் பேசுவான் ராஜா அவர் முறப்பையன் வந்து பேசுவான் இவர் தனியாக அப்செட் ஆயிடுவார்
நல்லா இருக்கும், அருமையான படம். இளையராஜா அதான் டீச்சர் பேர் என்ன? சம்திங் ராங் ஏதோ சம்திங் நாம கிடையாது, விளக்கண்ணையும் கிடையாது. என்னடா நேத்து தான் பாடணுமே. இல்ல சாமி, நான் கூகுள்ல பார்க்கல. இது அப்படியே இருக்கட்டும், நாளைக்கு சொல்லுங்க. அந்த மூளை நாளைக்கு யோசிச்சு சொல்லுங்க. இவர் பாதுஷாவாக நீங்களாவது பதில் சொல்லுங்க. நான் இது வரைக்கும் 3 பேர்கிட்ட 4 பேர்கிட்ட கேட்டேன், 4 பேருக்குமே தெரியலன்றாங்க. ஆனா அந்த காலத்துல ரொம்ப வருஷம் அதான் அந்த காலத்துல சத்யராஜ் வயசு தான் உங்களுக்குலாம். ஆமா, சின்ன வயசுல பார்த்தது தானே. ஆமா, எனக்கு வயசு பார்த்தது. என்ன அவருக்கு வயசு ஆகுது? 54. 54 முடிச்சு 55. அவர் 20 வயசுல பாத்துருப்பாரு அந்த படத்தை. 20 வயசுல ஞாபகம் இருக்காதா? உனக்கு தான் ஞாபகம் இருக்குல்ல, நீ சொல்ல வேண்டியதானே? விடுங்க. குடும்ப பிரச்சனை எவ்வளவு ஓடிட்டு இருக்கு. அந்த குடும்ப பிரச்சனையில வந்து இது பேர்லாம் அவ்வளவு மும்முரமா அதையே பிடிச்சிட்டீங்க. இல்ல என்ன காரணம்? மேரியா? மேரி இல்ல, கிஷன்கார் பொண்ணு. இன்னும் சம்திங் ராங். என்ன குழப்பிட்டீங்க? என்ன காரணம்? எதுக்காக இப்ப நீங்க பாதுஷா வேணுமா வேணாமா? எனக்கு வேணாம். வேணாம்னா போங்க. இந்த பிரச்சனை யோசனை பண்றேன். ரூட் ராங் ரூட். அட ராங் ரூட் ரைட் ரூட் என் பொண்டாட்டிட்டு சொன்னா நாளைக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைப்பா. நீங்க வேற முன்னேறுங்க. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் சார். இங்கே பக்கத்தில் தான் சார் இருக்கேன். எதுனி சாப்பாடு சார் வேணும்? சரிங்க சார், வாங்கிக்கிறேன் சார். இன்னும் வாங்கி சொல்ல மாட்டீங்களா? தெரியல சாமி, எனக்கு பாதுஷா பாரு. இந்த உலகத்திலேயே நான் சொன்ன ஜெனிஃபர். ஜெனிஃபரா? ஆமா, ஜெனிஃபர் டீச்சர். ஜெனிஃபர் வரும். ஆமா, கிஷன்கார் பேர் தான் ஜெனிஃபர். ஜெனிஃபர் டீச்சர். ஜெனிஃபர் அனிதாமில்ல வனிதாமில்ல. ஒரு சாப்பாடு கொடுப்பா. இல்ல அதுவான எனக்கு டவுட் ஆகுது. ஜெனிஃபர் ஒரு இது ஒன்று கொடுத்துருக்கோம். போயிட்டு வாங்கப்பா, சாமியார்கள் கொடுக்குறது. சரி, 2 வாங்கி போயிட்டு வாங்க. ஜெனிஃபர் தான். அனிதாமில்ல வனிதாமில்ல. சரி விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். கிஷன்காரங்க அந்த பேர் தான் வைப்பாங்க. வனிதா அனிதா. அதாவது என் பொண்டாட்டிக்கு தெரியும் இந்த உலகத்திலேயே என் பொண்டாட்டி தவிர நான் யாரையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு என் பொண்டாட்டி நம்ப வச்சுக்கிறேன். அதனால என் பொண்டாட்டி தெரியும். நீ போட்டு உடச்சி இந்த வீடியோ அவதான் எடிட் பண்ணுவா. இவன் வேற என் பொண்டாட்டியோட தம்பி. அப்படியே ரத்தம் வேறலாம் சொந்த தம்பி கிடையாது, அவங்க ரிலேஷனு. அவனுக்கு வேற பேர் அப்படியே நரம்பெல்லாம் ஏறுது. என்னடா எங்க அக்காவுக்கு அப்படிலாம் ஆகுது. கேட்டுக்கோ மச்சான் பக்கத்துல வச்சுக்கினே மாமா சொல்றாரு. அவனுக்கு கல்யாணம் பண்ணணுமா? உங்களுக்கு புரியுதா இல்லையா அவன் சொல்றது? மச்சான் ஒருத்த கல்யாணம் ஆகாம மாமா நீ இன்னும் கல்யாணம் பண்ணுன்றியே அப்படின்றான். அதாவது நான் சாப்பிடாம சொல்றேன்பா, உங்க வீட்டுல சொல்றேன். அன்னைக்கு கல்யாணத்துல அது சொல்ல இருப்பா சொல்றேன். பக்கத்துல வச்சுக்கினே இன்னொரு கல்யாணம் பண்ண அது வார்த்தை சொன்ன நானு. ஏய் உங்க அக்காவே ஒத்துக்கும் போது உங்களுக்கு என்னடா அப்ஜெக்ஷன்? உட்கார்றா. 10 வச்சாச்சு, நடக்கட்டும். நீங்க என்ன 10 வச்சாலும் என்ன பண்ண போறோம்? ஏண்டா உக்காவே ஒத்துனா உங்களுக்கு எல்லாம் என்னடா அப்ஜெக்ஷன்? பிளடி ராஸ்கல். உட்கார்றா. ஜெனிஃபர் பத்தி அவ்வளவு முக்கியமா? ஜெனிஃபர் டீச்சரா? ஜெனிஃபரா? ஜெனிஃபர் அவரா? ஜெனிஃபர் தான். சொல்லக்கூடாது. நானும் எல்லா காரணம் பார்த்துட்டே இருந்தேன். ரேகாமால இப்ப பாட்டி ஆயிட்டாங்க. அவங்க பாட்டி ஆயிட்டாங்க. நான் அது கேட்கல சாமி. அதே ஒரு கொடை புடிச்சுன்னு ஒரு அம்மா வந்துச்சு. அந்த அம்மாவை நேற்று பூரா கலாச்சோம். பாரு கடலோர கவிதைகள்ல வர மாதிரியே வருது இந்த டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு பாட்டு பாடினேன். ஒருவேளை நேத்து அதை தப்பா சொல்லிட்டேன்னா இல்ல ஜெனிஃபர் டீச்சர் ஜெனிஃபரா? அது ஒரு ஆயா. நீ இப்ப போங்க ஐயா. அது ஒரு ஆயா. நாங்க வந்து வடிவு நீங்க வரைக்கும் போ ஐயா. அது ஆயாவுக்குலாம் ஆயா ஐயா போங்க ஐயா. ஜெனிஃபர் டீச்சர் தான். ஆமா. ஓகே, கோயம்புத்தூர் சாமி பதிலை சிறப்பாக சொல்லியதால் பாதுஷா சாமிக்கு பாதுஷா கிடையாது. நீங்க சொல்லல. நைட்டிலாம் போட்டு போயிறாங்க. போயிச்சிட்டியா நீ? போய் சேர்ந்துருவான்னு பார்த்தேன். போயிச்சு ஏந்து உக்காடுறிய நீ? பரவாயில்லையே. என்னடா அது? பின்ன நீ என்ன பண்ணின்னுக்கிற? வீட்டுக்கு போனாலும் போக மாட்டேன்ற. ரோட்ல உட்காந்து நமக்கெல்லாம் பண்ணிக்கிற. அடிக்கிற மழைக்கு வீட்டுல வந்து எல்லாரும் கூப்பிட்டுக்கிறாங்க. போக மாட்டேன்ற. என்ன உனக்கு பிரச்சனை? புரியுதா இல்லையா சொல்றத? புரியுது. வீட்டுக்கு கூப்பிடுறாங்கல்ல. கூப்பிட்டு என்ன பண்ண போறாங்க? ஓ, நைட்டெல்லாம் மாட்டி விட்டு போயிறாங்க போலுக்குது. ரைட். எத்தனைப்பா வேணும்? சிறுக்கி சிறுக்கி மேலாம் இன்னைக்கு
இதுமாரி நின்னா தானே செம்ம ஸ்டைலாக நிற்கிறா பாருப்பா. இந்தாப்பா இந்தாப்பா டேய் பார்த்து வாடா சரி பட்டுமா சாப்பிடு எப்படியும் கடைசியா கிளம்பும் போது தான் வருவ தாத்தா நீ அது எப்படியும் தெரியல கடைசியா கிளம்பும் போது தான் தாத்தா வர நீ குரங்கு ஏன் போய் அடிக்க போற குரங்கு ஏன் போய் அடிக்க போற அடிக்க போகல விளையாடுறது தான் ஏன் ஆட்டுக்கானு சோத்தெல்லாம் தூக்கிட்டு போயிருந்தோம். இதெல்லாம் குரங்கு இருக்கிற இடம் நம்ம இருக்கிறோம் அதை வச்சுட்டு காமிச்சோம்னா தோற போயிடும். அதுங்க இருக்கிற இடத்துல நம்ம வந்து இருக்கிறோம் எத்தனை வேணும் ஒன்று கொடுப்ப என்ன ஊர் நீ என்ன ஊரு ஈரோடு. ஈரோடு ஈரோட்ல இருந்து எங்க வந்தா எங்கேயோ வந்திருக்காங்க. எங்கேயோ இருந்து வந்திருக்காங்க. எங்கெங்க இருந்து நீ ஏன் ஈரோட்ல இருந்து வந்த என்ன வட்டியும் பார்த்துட்டு போலான்னு தான். தீபம் பார்த்துட்டு போலான்னு தீபம் பார்க்கறதுக்காக வந்துக்கிறேங்க ஆமா கிட்டத்தட்ட ஒரு 4 மாசமா இருக்கிறேங்க இல்லை இருக்க என்ன இருப்பேன். தீபம் பார்த்துட்டு கிளம்பிடுவேன் இல்லை தெய்வம் பார்த்துட்டு அதுக்கு மேலே கூட இருப்பேன். அதுக்கு மேலேயே இருப்பேன் ஆனா தீபம் பார்க்க வந்தேன் ஆமா இதை நாங்க நம்பணும் ஆமா சரி போ. 20 வருஷமா தீபம் பாக்குறிய நீ பாருப்பா பாருப்பா மூணு 4 நாளா 10 இருந்ததை பார்த்தா வேலைக்கு வேணே சொல்லிட்டான் இல்லாட்டி சொல்லிடுறேண்ணா சொந்தக்காரன் கிட்டலாம் சொல்லிடுறேண்ணா அது ரொம்ப சீரியஸாக தான் இருக்குது உன் பேரனே சொல்லிட்டான் பாரு இந்த உக்கானுங்க நம்ம அங்கடா மூஞ்ச மூடுறாரு பாரு ஆளு உட்காரு ஆனா ஏந்து உக்காந்துக்கிட்டே ஜங்குன்னு நைட்டு போன காணோம் அப்படின்னு பேசிட்டு அப்புறம் அடிச்ச உள்ள கத்திக்கிட்டு இருக்கு போன சரிப்பா வரம்பா இதெல்லாம் வாங்கிட்டு வர்றா இப்படியா தரேன் 2 வேலை சாப்பாடு கொடுத்துறேன் குடு வந்தாண்டா நீங்க ஏடா படிக்கிறதுக்குலாம் போக மாட்டீங்களாடா அவங்க இதில் கூட அதில் வருமானமா படிப்புல ஒரு சுத்தம் நாளைக்கு 10,000 கூட படிக்கலாம் இவர் கூட சேர்ந்துடுறா குடுக்குண்டா இதில் வேலைக்கு குடுகுடுப்பு பண்ணி 10,000 சம்பாதிக்கிறாங்க முடியும் 4 பேர் மாட்டினாங்கன்னா போகிறோம் நல்லா வாட்டுமா ஒரு ஆளுக்கிட்ட 30,000 காண்டு போகிறோம் இந்தாடா டேய் எது பிடிக்குது புதினா சாதம் ஒரு ஆளுக்குடா 1 லட்ச ரூபா வாங்குவோம். சாப்பாடு 1 ரூபா தர மாட்டாங்க. போடா 2 புதினா சாதம் குழம்பு ஒரு செட்டு கொடுத்துட்றேன் வேற சாதம் இல்லையா? இவங்ககிட்ட தரேன் நீங்க ஷேர் பண்ணிக்கங்க போயிட்டு வாங்க என்ன சாப்பிடலாம்? வெள்ளை சாப்பாடுறா வாடா அப்படி வாடா தண்ணிண்ணா ஏன்டா படிக்கிறதுக்கு போல வச்சு நின்ட்டேன். எவ்வளோ படிச்சா 10வது 10வது படிச்சு நின்றுட்ட நீ 9வது அதுக்கு மேலே படிக்க முடியலையா சரி போயிட்டு வாங்க மழை எத்தனை ஐயா ஒரு நாளைக்கு 10,000 சம்பாதிப்பா அவனை கிண்டி விட்டு போறியே ஒரு வெள்ளை 10,000 சம்பாதிக்கணும் வந்து அவன் ரோட்ல வந்து சாப்பாடு வாங்கிக்கிறான் டேய் இன்னும் போலையடா நீ ஒரு ஒயிட் ரைஸ் கொடுத்துருவான் இந்தாடா கூட தரேன் இங்கேயே இருங்க தரேன் எத்தனை 2 அப்புறம் எல்லாரும் குறுக்க வருவாங்க நீனா ஆமா சாமி கால் நோவு நின்றுக்க முடியுது. நீ ஏன் டென்ஷன் ஆகிற விடு ஓம் நமச்சிவாய 1 உன்னை பார்த்தாலே சிரிக்கிறார் பாரியா உன்னை பார்த்தாலே சிரிப்பு வருதியா சாமியார் சாமியார் ஹலோ ரசம் 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 வைக்கல
கொத்தமல்லி எத்தனை? ஒன்று. ரசம் வைக்கல. காரக்குழம்பு. காரக்குழம்பு மண்தக்காளி. நைஸ், வெரி நைஸ். பாய். வணக்கம். பாய் சொல்கிறேன். ஐயா சரின்னு சொல்ற. சொல்லுண்ணே. அவனுக்கு பொண்ணு பார்க்கணும். எதனா பொண்ணு உங்கள் ஆள் இருந்தால் கட்டியார் பண்ணி. ஏன்னா வந்து மாடு எல்லாம் வச்சுக்கிறான், ஒரு 10 மாடு. அதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும். சீரியஸாக தான் ஏன் சொல்கிறேன், பொண்ணு பார்க்கணியா அவனுக்கு? நீ 100 கோடி கொண்டு கொடுத்தா கூட சரி, நம்ம ஜாதி ஆளுங்க நம்ம ஜாதகம் தான் கொடுத்துருவாங்க, வேற ஆளுக்கு தர மாட்டாங்க. கடை கொடுக்க மாட்டாங்களா? அட பாவி, உனக்கு குடுகுடுப்புக்காரன் கூட உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்றான்டா. நீ தானே ஓகே மாமாண்ணா தலைவரே. நீ எனக்கு 100 கோடி கொடுத்தா கூட என் ஜாதி விட்டு வேற ஜாதியில கல்யாணம் பண்ண மாட்டேன்றான். பார்த்து அவன் சாப்பாடு கரெக்டா வா, நீ உக்காரு. நான் உன்னை எந்த பக்கம் இட்டு போறேன் உட்காரு. வா. எதுன்னு சாப்பாடு வேணும்? எங்க உன் பையனை காணோம்? அமிச்சிட்டியா? சண்டை போட்டு அதான். எங்க அமிச்சிட்டா? நான் எங்க போய் பார்த்துன்னு வரட்டேன். நீ திட்டி அனுப்பத்துக்கு, வெட்டி அனுப்பத்துக்கு பூரா 3 நாளா தண்ணி வச்சு ஊற்றி துணி துவைச்சு கொடுத்தா அப்படியே இன்னொரு இந்த சொல்றாங்க. எதுவுமே குத்தாச்சு, எதுவுமே குத்துட்டு தான்டா. அவரு யாரு? காயம் வாங்கி வச்சு வச்சா காயம் வாங்கிக்கலாம்ல. ஒன்று மட்டும் குத்துறேன். போதுமா? என்ன பண்ணுது? போய் சாப்பிடு. என்னதா? வந்து சாப்பிடு. சரி சரி சாப்பிடு போ. 2 வேணுமா உனக்கு? எத்தனை வேணும்? டெய்லி அதனால தான் உன்னை பார்த்துங்கிறேன். இருக்கிறியான்னு இருக்கிற அவனை. யாரு உங்க பையனையா? நீ துரத்தி வச்சுட்டு உன் பையனை போய் நான் தேடுவேனா? வயலெல்லாம் பார்க்கல நான். ಶಿರಯ ಅಮರ್ವಿತದೆಂಕೊಲ್ ಅರುಣಾಚಲ அகிலம் பழித்திடும் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல
பெரிதருள் புரிவோ இதுவோ உனதருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா உனையே மாற்றி ஓடாதுலத்தின் மேல் உறுதியாயிருப்பாய் அருணாச்சலா உன்னை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா என்னை அழித்திப்போதென்னை தலவாவிடில் இதுவோ ஆண்மை அருணாச்சலா ஏனிந்த உலகம் என்னை பிறரெடுக்க இது உனக்கழகோ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா ஐம்புல கல்வர் அகத்தினி புகும்போது அகத்தினியிலேயோ அருணாச்சலா ஒருவனம் உன்னை ஒழித்தவர் வருவார் சூரே இது அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சலா ஔவை போல நற்குன் அருளை தந்தனை ஆடுவதும் கடன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதெவதாய் அருணாச்சலா காந்தம் இருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்தனோடிருப்பாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கிரியுருவாகிய கிருபை கடலே கிருபை கூர்ந்தருளாய் அருணாச்சலா கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கீழ்மையை காட்சி அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா முற்றமுற்றருக்கெனை குணமாய் பணித்தாள் குரு குருவாய் ஒளிர் அருணாச்சலா ஊர்வாழ் கண்ணிய கொடுமையை படாத பூர்ணனை சேர்ந்தருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா நெஞ்சியும் வஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலை அஞ்சலென்றே அருள் அருணாச்சலா கேளாதடிக்கும் கேடு புகழை கேடு செய்யாத அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கையினி தனியும்
அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல தோய் குறியாய் என்னை கொள குறையன் செய்தேன் அருணாச்சலா கௌதம தோற்றும் கருணை மாமலையே கடை கண்ணி தாழ்வாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சகலமும் விழுங்கும் கதிரொளி நமன ஜல ஜமல தீடருணாச்சல சாப்பாடுன்னை சார்ந்துணவாயான் சாந்தமாய் போவன் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல